இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு கேரளா கப்பலை பற்றி. நான் அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறதுக்காக இந்த வீடியோ போடலை. பட் இப்போது நான் ரொம்ப ஓல்டு ஸ்கூலாக இருக்கேன், நான் என்னை அப்கிரேட் பண்ணிக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னென்னா அது எப்படி ஒருத்தவங்களால் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை, மந்த்லி ஒரு 3-4 தடவை ஒரு அவங்களோட பார்ட்னரை வந்து சர்ப்ரைஸ் பண்ண முடியுது, ப்ராங்க் பண்ண முடியுது. இதெல்லாம் ரியல் லைஃப்பில் பண்ண முடியுமா? எனக்கு உண்மையாகவே தெரிய மாட்டேங்குது. இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த சைடு போனாலே நான் என் ஒய்ஃபுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன், நான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. அது வந்து கண்டென்ட்டுக்காக போடுறாங்க, எனக்கு புரியுது. அவங்க போடுற ஒரு 10 நிமிஷம் வீடியோ அந்த பார்க்குற வியூவர்ஸ்க்கு எவ்வளோ ஒரு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க போடுறது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கும். மீதி இருக்க அந்த ஒரு 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியுமா? அது எப்படி அந்த 10 நிமிஷம் அவங்க சந்தோஷமாக இருக்கிறத வச்சு அவங்க ஹோல் டே சந்தோஷமாக தான் இருப்பாங்க, நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியல அப்படின்னு ஏன் நமக்கு அந்த கில்ட்டினஸ் வந்துகிட்டே இருக்குன்னு தெரியல. மேபி வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு நம்மளும் அந்த நம்ம லைஃப் அந்த மாதிரி பார்க்கணும், நம்மளும் அந்த மாதிரி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வீட்டுக்குள்ளே வந்து வியூவர்ஸ் வந்து அவங்க லைஃப்பை வந்து கலர்ஃபுல்லாக மாற்றிக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி ஒரு மாற்றுறாங்களோ அப்படின்னு எனக்கு உண்மையாகவே புரிய மாட்டேங்குது. அது எப்படி 24 மணி நேரமும் ஹாப்பியாக இருக்க முடியும் அவங்களால? நம்மளால் இப்படி இருக்க முடியுமா? இல்லை 24 மணி நேரமும் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும்? ஒரு பர்த்டே வந்துச்சா, பர்த்டே வந்து 20ஆம் தேதினா 1ஆம் தேதியிலேருந்து சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது எனக்கு உண்மையாகவே புரிய மாட்டேங்குது. இது எல்லாத்தையுமே விட சாப்பாடு. முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு சண்டேனா என்ன சமைப்பாங்க? ஒரு நான்வெஜ் எடுப்பாங்க, அதே குழம்பு வைப்பாங்க, காலையிலேக்கு மதியத்துக்கு சாப்பிடுவோம், மீதி இருந்தால் நைட்டுக்கும் அதே தான் சாப்பிடுவோம். இப்போ எல்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா சண்டேனாலே வெரைட்டியாக இருக்கணும். ஒரு பிரியாணி செய்யணும், கிரேவி செய்யணும், மசாலா ஒரு 65 செய்யணும், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே போயிட்டுருக்கு. இல்லாட்டி சண்டே ஆனாலே வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இவங்கெல்லாம் கண்டென்ட்டுக்காக வெளியில் போகிறாங்களா, இல்லை உண்மையாகவே சுற்றி பார்க்குறதுக்காக வெளியில் போகிறாங்களா எனக்கு தெரியல. இப்போ நான்லாம் வெளியில் போனேன்னா எனக்கு என் ஃபோனை எடுக்கவே தோணாது. எனக்கு என் பிள்ளையை பார்க்குறதுக்கே எனக்கு சரியாக போயிடும். என்னோடய மகளுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அவங்க எங்கேயாவது கீழே விழுந்துருவாங்களோ, எங்கேயாவது ஓடிடுவாங்களோ, யாராவது இடிச்சிருவாங்களோ, எதையாவது பார்த்து அங்கே நின்றுவாங்களோ அப்படின்னே என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். என் ஃபோன் எடுத்து எனக்கு வீடியோ எடுக்கவே தோணாது. எடுப்பேன், நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நாங்களும் வீடியோ எடுப்போம், ஃபோட்டோ எடுப்போம், எல்லாமே எடுப்போம். ஆனால் அதை மட்டுமே எடுக்கிறதுக்காக எப்படி ஒரு இடத்துக்கு போக முடியும்னு எனக்கு உண்மையாகவே தெரியல. இப்போது சோலோ விளாகராக இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்த என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க, ஓகே. ஒரு கப்புலாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், ஒரு அழகான இடத்த பார்த்துட்டு வீடியோ எடுக்கலாம். அதை மட்டுமே ஒரு 10 எபிசோடாக போடுறது, நான் இங்கே போனேன், இங்கே கிளம்புனேன், அதுக்கு வந்து பேக் பண்ணுறது. இது எப்படி ஆகுதுன்னா, நார்மலாக இப்போது வீடியோ பார்ப்போம்ல, அவங்க மண்டைக்குள்ளேயும் ஏறுது, ஓகே நம்மளும் இந்த மாதிரி போகணும், போகிறப்போ இவ்வளோ பேக் பண்ணிவிட்டு போகணும், அப்படி இப்படின்னு மண்டைக்குள்ளே ஓடுறப்போ என்ன ஆகுதுன்னா அதோட செலவு. இப்போ நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருப்போம், இப்போ ஒரு வீடியோ பார்த்து நம்ம இதெல்லாம் வாங்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம போட்ட பட்ஜெட்டை தாண்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஒரு சண்டை வரும். அது எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா அப்படின்னு எனக்கு தெரியல. நானும் நிறைய இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வீடியோஸ் நிறைய பார்ப்பேன், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். எனக்கும் கப்பிள் விலாகர்ஸ் நிறைய பேரை பிடிக்கும், அவங்களெல்லாம் நிறைய பேரை லைக் பண்ணி நானே பார்த்துட்ருப்பேன். ஆனால் எனக்கே ஒரு சில நேரம் தோணும், நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் வந்து என்னென்னா, எல்லாருமே ஏர்ன் பண்ணணும், அவங்களுக்குன்னு வீடு கட்டணும், அவங்கவுங்க சொந்த செலவை எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அது எல்லாமே புரியுது. பட் அது வந்து அடுத்தவங்களை அஃபெக்ட் பண்ணாமல் இருந்தால் ஓகே. அடுத்தவங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட்டோ ஒரு ப்ரமோஷனோ வர்றப்போ அதை ஏன் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கக்கூடாதுன்னு ஏன் தோணவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு. நிறைய பேர் இப்போயுமே ப்ரமோஷனே பண்ணாமல் வெறும் அவங்களோட லைஃப் ஸ்டைலை மட்டுமே காமிச்சு போடுற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, உண்மையாகவே இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வெறும் கண்டென்ட்டுக்காக மட்டும், வெறும் ப்ரமோஷனுக்காக மட்டுமே வீடியோ போடுறாங்க. அப்படி போடுறப்போ வியூவர்ஸோட மைண்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, நம்மளும் நம்ம வீட்டில் இவ்வளோ திங்ஸை வாங்கி வைக்கணும், இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக தோணும். அது வந்து எனக்கு அது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல. எனக்கு இதெல்லாம் தோணுது. இது வந்து இப்போ நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம அப்படி என்னத்தை தான் சொல்லி தருவோம்? நீ வீடியோ எடு, அப்லோட் பண்ணு, நீ வந்து எங்கேயாவது போனேன்னா அந்த இடத்த விலாகை எடுத்து அப்லோட் பண்ணு, நீ அந்த இடத்த உன் கண்ணால் விஷுவலைஸ் பண்ணி நீ வந்து அந்த வந்ததுக்கப்புறம் அதோட மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணுவ அப்படிங்கிறத சொல்லி தருவோமா? இல்லை நீ எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அது எல்லாத்தையும் யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நான் இங்கே போனேன், இந்த ட்ரெஸ் பண்ணேன், இதுக்கு இதை வாங்கினேன், அதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணுவோமானே எனக்கு தெரியல. ஓகே, இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். ஏன்னா நானுமே இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஏர்னிங்ஸ், நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறது இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓப்பன் பண்ணேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் எனக்கே சம்டைம்ஸ் தோணும்,
இது வந்து இந்த மாதிரி பண்ணுறது ரைட்டா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு நான் அதை ஒரு 50 தடவையாவது பார்ப்பேன். இதை அப்லோட் பண்ணலாமா வேணாமா, இது நம்மளால் வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை வந்து அவங்களுக்கு நம்மளால் ஏதாவது கஷ்டம் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி எனக்கு இது வரைக்கும் ப்ரமோஷன் இந்த மாதிரி எதுவும் வரல. அப்படி வந்தால் நானும் வந்து பணத்தை பார்த்து ஓகே நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி மாறிடுவோமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் தான் ரொம்ப ஓல்டு ஸ்கூலாக இருக்கேனா, இல்லை நான் அப்கிரேட் பண்ணிக்கணுமா எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. நான் பேசுகிறதுலேயும் நிறைய விஷயம் தப்பாக இருக்கலாம். உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி இருக்குது, நீ தான் மாற்றிக்கணும், நீ பார்க்குற விதம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். எல்லாத்தையும் தாண்டி ஒன்று பண்ணுவாங்க பாருங்கள், கப்பிள் விலாகுங்கிற பேரில். அதாவது ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் என் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ண போகிறேன், நான் என் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு போஸ்ட்டை போட்டுவிட்டு போயிடுவாங்க. இல்லாட்டி ஒரு 4 நாளைக்கு வந்து தனித்தனியாக வீடியோ போடுவாங்க. அவங்க ஏன் பிரிஞ்சாங்க, எதுக்காக பிரிஞ்சாங்க, எதை பற்றியுமே சொல்ல மாட்டாங்க. கீழே கமெண்ட்ஸில் போய் பார்த்தோன்னா, அண்ணா ஏன் பிரிஞ்சிங்க, ஏன் அக்காவை வீடியோவில் காமிக்கவே மாட்டேங்கிறீங்க, அக்கா ஏன் அண்ணா வீடியோவில் வரவே மாட்டேங்கிறாங்க, தயவுசெய்து சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சுக்கலைன்னா எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வீடியோ போடுவாங்க, அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க பாருங்கள். அவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். என்னென்னா அவங்க ஃபேமிலியில் என்னமோ பண்ணுறாங்க, அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இவ்வளோ நாள் சேர்ந்து வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ தனித்தனியாக போடுறாங்க. சரி, தனித்தனியாக போடுறப்ப தான் பாருங்களேன், அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் போய் சேர்த்து வைக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்களா அவங்க வீட்டில் போய்? அது எதுவுமே இல்லைல்ல. அண்ணா சொல்லுங்கண்ணா, அக்கா சொல்லுங்கண்ணா, எனக்கு தெரிஞ்சுக்காம மண்டே வெடிக்குதுண்ணா, வெடிக்குதுக்கா அப்படிங்கிறது. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருந்தால் அவங்களால சொல்ல முடியுமா? அது அவங்களோட பர்சனல் ரீசனுக்காக ஏதோ ஒரு பிரிஞ்சு போகிறாங்க, இல்லை என்னமோ ஆகுறாங்க. உங்களுக்கு தேவை வீடியோ, அதை பார்க்குறீங்களா? அதை ஏன் போய் உட்காந்துக்கிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க? அப்படி கேட்குறப்ப தான் இதே மாதிரி நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. ஓகே, இதை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. அப்போ நம்மளும் வந்து என்ன பண்ணுவோன்னா, இப்போ கப்புளாக வீடியோ போட்டுகிட்டே இருப்போம், அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு தனித்தனியாக வீடியோ போடுவோம், வீடியோ போட்டுட்டு திருப்பியும் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி போடுவோம்னு சொல்லி நம்மளே அவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து உண்மையாகவே சொல்கிறேன். ஒரு நார்மலாக நம்ம அப்பா அம்மாவை எடுத்துக்கோங்களேன். நம்ம ஜென்ரேஷன் தான் இந்த அளவுக்கு அப்படியே மாறிட்டே வந்துட்டுருக்கு. நம்ம ஜென்ரேஷனும் நமக்கு அடுத்த ஜென்ரேஷனும். நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா கூட நம்மக்கிட்ட காமிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நிறைய பேர் காமிப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை, காமிக்கணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. நம்ம குழந்தைங்க ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுமோ, நம்ம ஃபேமிலி இருக்கவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சண்டை வந்துச்சுன்னா எங்களுக்குள்ளே இவ்வளோ சண்டை இருக்குது, இதெல்லாம் ஓகே, சொல்கிறது தப்பே கிடையாது. பட் அதை ஒரு வீடியோவை எடுத்து அவள் ஏமாற்றிட்டா, அவள் அப்படி பண்ணிட்டா, நான் அவளை எப்படி பண்ணுறேன் பாரு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை வந்து நீங்கள் தனித்தனியாக வீடியோ போடுறீங்களா, போடுங்க. ஆனால் அதை விட்டுட்டு அவள் என்னை எப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி வீடியோலேயே சொல்கிறது. அவங்க தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் என் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு நல்ல ஆள் நான் பார்த்ததே கிடையாது, என் ஒய்ஃப் மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான ஆள் பார்த்ததே கிடையாதுன்னு வாங்க. அவங்களே பார்த்தோன்னா அவள் என்னை ஏமாற்றிட்டா, இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதில் எது உண்மை எது பொய் இதெல்லாம் தெரியாமல் கீழே வந்து பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஐயோ அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போடுறது. இதெல்லாம் யார் ஏமாத்துறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. நான் தான் ஓல்டு ஸ்கூலுன்னு நினைக்கிறேன்.